பா இடுப்புலாம் வலிக்குது, கை கால்லாம் வலிக்குது ரொம்ப. அவளுங்க மட்டும் காவா மாரி புடிச்சு நட்டுட்டு எனக்கு மட்டும் காணி அகலத்தை விட்டு போயிட்டாளுங்க. பா தாங்க முடியலடா, நைட்டெல்லாம் தூக்கமா வந்தது, தூக்கமே வரல. இந்த பக்கம் ஒருத்தர் டமாலுன்றான், இந்த பக்கம் ஒருத்தர் டிம்முன்றான், ஒருத்தர் சுருன்னு ஓடுது. நான் விதவிதமா வெடிக்கிறானுங்களே பட்டாச்சு. எப்படிதான் தூங்குறது? இந்த நிலைமையில நான் ஒரு குவார்டர் வேற வச்சு தூங்குறேன், அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. வேற இன்ஸ்பெக்ஷனுக்காக அந்த டிஓ வந்துட்டாரு, பெரிய மண்டை கொண்டு சொல்லி தலைவலி. ஒரு காஃபி டீ கூட அந்த ஸ்கூல்ல தரல. சரியான தலைவலி. இந்த தலைவலி போதுக்கு 2 நாள் அவங்களுக்கு. இடுப்பு வலி தாங்க முடியல, தலைவலி தாங்கவே முடியல. என்ன ராணி என்ன கிண்டல் பண்றியா? நான் ஏங்க உனக்கு கிண்டல் பண்ண போறேன்? ஒரே இடுப்பு வலி. நான் குனிஞ்சு நாத்து நட்டு வந்து எனக்கு தலை இடுப்பு வலி. பசங்கள போதிப்பேன்னு கத்தி பெரிய டார்ச் இருக்கு, அதனால தலைவலி வந்துச்சு. இதுக்கு தான் எங்க அம்மா படின்னு சொன்னாங்க, நான் படிக்கவே இல்லை. உங்க அம்மா பள்ளியோட போக சொல்லும்போது பட்டாணி வாங்கிட்டு பண்ணி மேய்ச்சி ஆள் தானே நீ, உனக்கு எங்க இருந்து படிப்பு வரும்? அப்படிலாம் சொல்லாதடி, நான் படிக்காததுனால தான் நடுவு நட்டு ஒரு அமௌண்ட் சேர்த்து வச்சிருக்கிறேன். என்னப்பா சொல்றேன், நான் மாசம் மாசம் சம்பளம் வாங்குறேன், அது எல்லாமே என் லோன்லயே போகுது. படிச்சா எவ்வளவு கஷ்டம்னு இப்ப தெரியுதா? என்னது படிக்கிறது கஷ்டமா? படிக்காத இருந்தா எவ்வளவு கஷ்டம்னு நான் இப்ப உனக்கு வந்து சொல்றேன். திட்டு போய் வந்துட்டானே, ஐயோ சும்மாவே 5-10 காசு கேட்பான். ஐயோ இவங்க நம்மளால முடியாது. ஏகா நான் வரேங்க. டீச்சர் வணக்கம், எங்க போறீங்க? ஏய் பேபி, இங்க ஒருத்தி குத்துக்கல்லு மாரி நிக்கிறேன், அவளுக்கு மட்டும் வணக்கம் வைக்கிறேன். ஏம்மா, அந்த அம்மா படிச்சிருக்கிறாங்க, அந்த அம்மா டீச்சரு, 4 பசங்களுக்கு பாடம் கத்து தராங்க. நீ என்ன பண்ற? இந்த கைனி காட்டுல போய் சுத்திட்டு வந்தீங்க, உனக்கு நேரத்துக்கு வணக்கம் வைக்கிறேன் நானே. கபோதி, என் காலை சேத்துல காலை வச்சாதான் நிறைய பேருக்கு சோத்துல கை. நான் நடுவு நட்டு பணத்தை சேர்த்து வச்சிருக்கிறேன், அது டீச்சர் வேலைக்கு போய் லோன் கட்டி கிடக்குது. அந்த அம்மா படிச்சுக்கிறாங்க, நீ என்ன படிப்பு வச்சுக்கிற? எத்தனை படிச்சுக்கிற சொல்லலாம்? ஆமா, நான் படிக்கல, கைனி காட்டுல இருக்கிறேன். அந்த அம்மா ஸ்கூல் காம்பவுண்ட்ல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க? என்னக்கா இப்படி சொல்லிட்டேன்? ஒரு கிளாஸ்ல 50 பசங்க, 50 பசங்களுக்கு படிப்பு மண்டியில எத்தனை எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? படிப்பை மண்டிக்கு ஆத்துனியா? எது பேப்பர்ல எழுதிய மூக்குல சொருவியா மண்டிக்கு ஆத்துனியா? உன்ன மாதிரி படிப்பறிவு இல்லாதவங்க நான் பேசுறது இப்படிதான் புரியும். நான் கரெக்டா தானம்மா கேட்டேன் உன்ன. ஏய் நட்டியா, நீங்க எங்கடா போலாம்? டேய் வாடா 10க்கு போலாம். நட்டியா 10க்கு போலான்ட்டு காசு? டேய் எங்க அப்பா தூங்கி நின்றாரு, பாயில ஒரு 200 ரூபாய் எடுத்துன்னு வந்துட்டேன். ஏ நட்டியா, நம்ம காலேஜ் இப்ப கட்ட வச்சுட்டுமே, கேட்டா என்ன பண்றது? டேய் 8வது 9வது படிக்கிற பசங்களே ஸ்கூலுக்கு கட்ட வச்சு படத்துக்கு போடுங்க, நம்மளாம் காலேஜ்ல நம்மளாம் 10க்கு தான் போவோம். வாடா போலாம். இல்ல கட்டையில ஆளே காணோம். ஊரா சுத்துறான், இங்கதான் இருக்கிறானா இல்ல ஊரா சுத்துறானா தெரியலையே. இங்கதான் இருக்கிறியா நீ? அப்படியா? ஐயோ பார்த்துட்டானே, யாரு கண்ணுல முழிக்க கூடாதுன்னு நினைச்சனோ அவன் கண்ணுலயே முழிச்சிட்டான். எப்படியா இருந்தாலும் வீட்டுக்கு போனா டோஸ் கொடுப்பான், என்னதான் சொல்லலாம்னு பார்ப்போம். ஆளு என்ன போன பார்வை பாக்குது பாரு, வீட்டுக்கும் வரல வேலைக்கும் வரல, எங்க போயிருந்தா? பேட்டு விளையாட போயிருந்தேன்பா பக்கத்து ஊருக்கு. போலாமா கைனிக்கு? அம்மா ஊரு போய் நட்டு காசு சம்பாதிச்சிருவா, நான் போய் வீட்டு கையில் இருக்கிற வெள்ளம் சேர்த்துட்டு வருவேன். சாப்பாடு வர டைமுக்கு வீட்டு கரெக்டா வந்துரு சாப்பாட்டுக்கு. அதுதான் சுத்தி வந்துட்டு நேற்று வர சாப்பிடுறது. வெந்த சோறு போடுறதுக்கு வேகாந்த பாரு, கை சோறு சாப்பிடுறதுக்கு எப்படி கழுவி ஊத்துறாம. என்ன முன்னாடி கிடக்குறா? ஏய் வா, அந்த மாட்டியாவது அவுத்து கொஞ்சம் மேய், அது நம்மளுக்கு சோறு போற ஜீவன். வந்து துண்டுட்டு ஓய்ந்து தொலை, அது பேருந்து முய். இவரு மட்டும் சாப்பிடத்தே இல்ல, எப்ப பாரு என்னே திட்டினாரு. ஒரு நாளைக்கு உனக்கு இருக்குதே. ஏவா என்ன அம்மா கும்பலா நிக்குதுங்க அங்க? போனாதான் அங்க தெரியும். வா, எப்ப மாதிரி என்ன எரிஞ்சு பேசு. இருக்குது ஒரு புள்ள தானே, ஒழுங்கா வச்சுக்கிறீங்களா? பொம்பளை புள்ள இவரை ஒழுங்கா வச்சிருப்பாங்க, ஒழுங்கா வீட்டுல அடங்கி இருந்தா ஒழுங்கா வச்சிருப்பாங்க. டேய் பொட்டுக்கல யாரும் சேர்த்தா நம்ம கியான் டீச்சரா? என்னடா புதுசா இருக்காரியா? ஏய் அவங்க கிட்ட நீ தப்பா பதில் சொன்னா அவங்க அடிக்கிற அடி கியான்னு, அதனாலதான் அவங்க கியா டீச்சர். டீச்சர் யாரா நீங்க? டீச்சர் எங்களை தெரியல, இவ்வளவு கிட்ட நிக்கிறான். டீச்சர் நல்ல கண்டாக்டரா பாருங்க. ஏய் அது தெரிஞ்சு சொல்றா, நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. பணம் ரைட்டு. டேய் நீ நெட்டிங்க தானே, நீ புட்டுக்கல தானே? ஆமா கியான் டீச்சர். டேய் நீங்க எப்பேற்பட்ட கேள்வி எனக்கு தெரியாது. 8வதுல 2 வருஷம் உட்கார்ந்து பசங்களாச்சு நீங்க. நான் 2 வருஷம் உட்கார்லையா, 365 நாள் அங்கதானே உட்கார்ந்தான். டீச்சர் காலேஜ் போற டீச்சர். ஏய் நீ காலேஜுக்கு தான் போய் எதுக்குனா போய் பேக்கிங் வந்தீங்க? படிச்சாலாம் படிச்சா பசங்க எப்படி ஆசையா வணக்கம் சொல்லுது, எப்படி எரிஞ்சுக்கிறா பாரு, இதுதான் சொல்லி கொடுத்தாங்களா? ஏமா இதெல்லாமா சொல்லி கொடுப்பாங்க? இந்த பாரு, படிக்காத பொம்பளைன்றத நீ நிரூபிக்கிற அடிக்கடி. நீ என்னதாண்டா படிச்சுக்கிற பேபி? என்ன படிக்கலன்ற நீ என்னதாண்டா படிச்சு பட்டம் வாங்கிருக்கிற? நான் பட்டத்தை கேட்டேன், இல்லன்னு சொல்லிட்டாங்கம்மா. பட்டம் விக்கிறாங்களா? ஏமா படிச்சுதான் பட்டம் வாங்கணும். டீச்சர் அந்த பன்னாட படிக்கிற பட்டத்தை சொல்ல, அண்ணாச்சிகள்ல வாங்கிடுவாங்களா அந்த பட்டம்? எப்படி பேசுறானே, நம்மள மாதிரியே படிச்சிருப்போம் இவனா. ஏமா அங்கதான் நிக்கிறியா? வருது பாரு, வீட்டு ஊர்ல சுத்தி காட்டு. சாப்பாடு போடு, துண்டு போட்டோம். புள்ளி இப்படி அடிக்கடி சொல்லிட்டு இருக்காதீங்க. இதுவா என் புள்ள? இது ஒரு பெரிய தொல்லை. அத வரான் பாரு என் புள்ள, சின்ன புள்ள, அவன் தான் தக்காளி. மாட்டுக்கு தண்ணி கட்டிங்க. தலையை
பையன் மட்டும் ஆட்டு, எல்லாம் உன் பெரிய புள்ளிக்கே கொடு, அவனுக்கு எதுவும் கொடுக்காத. அப்ப என்னதான் போட்டாங்க அம்மா? ஒரு சோறு மட்டும் எனக்கு எக்ஸ்ட்ரா வைப்பாங்க, அதுக்கே சொல்லி சொல்லி காமிக்கிறா. ஊர்ல எல்லாம் நீ எப்படி தெரியுமா திட்டானுங்க? மொட்டை பையன் 30 வயசு ஆயிடுச்சு, கல்யாணம் ஆச்சுன்னு கேக்குறாங்க. அதுக்கு 2-3 பொண்ணை பார்த்தாங்க, அதையும் கெடுத்து விட்ட. அப்ப நான் நீ ஆமா மொட்டை பையன் வந்துடும். ஏய் மொட்டை பையா, ஏய் கட்டேன்டா. ஏய் அவர் ஊர்ல இன்னொரு பேர் இது மொட்டை பையன். ஏய் என் புள்ளி அப்படிலாம் சொல்லாதீங்க, அப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரியாது. அதான் எல்லாம் கும்பலா வழிமாறிச்சு நிக்கிறீங்களே, அப்புறம் இங்க என்ன நடக்கும்? ஏய் தாத்தா, பொந்ததுல இருந்து இப்படி சொன்னா இல்ல அடிக்கடி கிறுக்கு மாதிரி ஆயிடுவேன். ஏய் டீச்சர் இங்க இருக்க மாதிரி மரியாதை இல்லாம பேசுறீங்க நீ. பாத்தியா, படிச்சவங்க பக்குவமா சொல்லி தராங்க. உன் புள்ள அந்த மாதிரி பேசுது சிரிச்சு நிக்கிற. நான் சிரிக்கிறத விட நீ அதிகமா சிரிச்சுக்கிட்டே சிரிச்சு வாயா. ஏவா நம்ம போய் மாடு கட்டு வந்துருவா. மாடு கட்டி வரேன் இப்பதான் அவன் கட்டி வந்தா, நீ மாடு கட்டி வரேன்னு போய் ஊர் சுத்து போட்டுக்காக போறியா? ஏன் எப்ப பார்த்தாலும் அவனை திட்டிகிட்டே இருக்கிற? இவ்வளவு திட்டியா திருந்த மாட்டேங்குது, இனிமே அது செல்லமா பேசி மட்டும் திருந்துமா? அது திருந்தவே திருந்தாது. நான் இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் எவனையும் திருந்த விட மாட்டேன். யாருமா இவரு? சம்பந்தமே இல்லாம அடிக்கடி பேசுறாரு. இவன் ஒரு சீனத்தானா? சீனதானவா? படிச்சு எனக்கே புரியாத வார்த்தையாக்குது. டீச்சர் படிச்சா மட்டும் போதாது, எங்களை மாதிரி 4 தெரு சுத்தி 4 வார்த்தை கத்துன்னு வரணும். அது எப்படின்னா, ஏய் இருடா நான் சொல்றேன். அப்படின்னா வேலை வெட்டி இல்லாத வெட்டி பையனா அர்த்தம். அப்ப அவரும் உங்க என்ன சொல்றீங்க? அவனு மட்டும் ஏன் சொல்ற? இதுவும் அவனுக்கு இனம் தான், ஒரு வேலையும் செய்யாது. கண்டம் வீட்டுல எந்த வேலை செய்ய போனாலும் அவன் உருப்படாது தொலைங்காதுன்னு சொன்னா அவன் எப்படி செய்வான்? இதே மாதிரி சப்போர்ட் பண்ண, சாயந்தரம் வந்து சாப்பாடு போடு, திரும்பி விளங்கிடும். அப்படியாது அது கிளம்பிட்டா, நீங்க எதுக்கு வந்தீங்க? டீச்சர் மார்க் ஷீட். ஏய் படத்துக்கு வந்தா. டேய் கம்ப்ளீட்டா எல்லாம் சும்மா டிஸ்ப்ளே. டேய் அத படிக்கிறவங்க கேக்குறது மண்ணாங்க, நீ ஏன் கேக்குறீங்க? ஓ அது பச்சை கேக்குதா? அப்ப நம்ம வந்தானுங்க கேட்டானுங்க, அவங்க கேக்குறாங்க. ஏமா எனக்கு டைம் ஆச்சு, நம்ம டியூஷன். சரி அதுங்காட்டி 2வது சம்பளத்துக்கு போயிட்ட, என் பொழப்பை எடுத்துட்ட. 4 பேருக்கு அறிவு வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்கள போய் இப்படி பேசுற நீ. என்ன பிரியா வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க? பீஸ் கட்டினாதான் எல்லாமே. அம்மா நான் கூட சொல்ல மாட்டேன், பைக் வாங்குறதுக்கு காசு தரேன்னு, நானும் போய் கட்டணுமா? ஏண்டா உங்க அப்பா எதிரியோட கேப்ப தெரியாத கேட்க கூடாது. பைக்கா? ஏற்கனவே சைக்கிள் வாங்கி கொடுத்தேன், அதையும் எங்க இருந்து பசங்க கூட சேர்ந்து எங்க வீட்டுல வாங்கி கொடுத்து வந்துட்டேன். இப்ப வந்து பைக் வேறியா? போய் அந்த மாட்டை கட்ட கட்டு, பைக் வேணுமா? பைக் இருக்கு, அப்புறம் வாங்கி தரப்போ. நீ மட்டும் நாளைக்கு காசு தரல, மாட்டை வித்து பைக் வாங்கிடுவோம் பாரு. இவர் எப்ப பாரு என்ன வெறுப்பேத்துற மாதிரி திட்டிகிட்டே இருப்பாரு. ஒரு நாளைக்கு இருக்குது பாரு. ஏங்க எப்ப பாரு ஏங்க அவனை திட்டுறீங்க? தவ இருந்து பெத்த பிள்ளைங்க. தவம் இருந்து பேசுறீங்களா? பார்த்தாக்கா தவக்கல மாதிரிக்கிறேன், தவம் இருந்து பேசுறீங்க. ஏங்க இவனுங்கிட்ட நாங்க வெட்டி பேசி வாங்க நம்ம குழப்ப பாப்போம். ஆமா ஆமா போவோம், பொழுது போச்சு வாமா. டீச்சர் என்ன பொழுது போச்சா? இந்த டைமுக்கு மேல போனா கூட்டம் ஜாஸ்தி ஆயிடும், அதுக்கப்புறம் என்னால வாங்க முடியாது. அவன் வேற 2 வாங்கி நான் சொல்லிக்கிறான். வரேன். நான் இங்க சும்மா போய் போறேன். ஏய் பேபி பேபி, எல்லாம் டைம் பாஸ் ஆச்சுப்பா, வரேன். பேபி பேபி, ஏய் அட பாவிங்களா, நீங்க தான் 4 பேர் 4 விதமா பேசுறவங்களா? நீங்க போய் போய் கத்துட்டீங்களாடா? எல்லாம் என் தலையெழுத்து. ஊருக்கு 10 பேர் இப்படி தான் இருக்கிறானுங்க. பசங்களுக்கு டியூஷன் எடுக்கணும், டைம் ஆச்சு. ஹாய் தக்காளி சாமி, இது போல காமெடி வீடியோனா தக்காளி சேனலை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம